ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளைய சிக்கன். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் காரம் அதிகமாக இல்லாமல் குறைவான காரத்தில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து ஈரோடு சைடு பார்த்திங்கன்னா ஃபேமஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் மண்சட்டி வச்சுருக்கேங்க. அதில் நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் கம்மியாக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயில் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இதை லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி உள்ள சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு. எனக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு அதிகப்படியான காரம் தேவைன்னா இன்னுமே ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதை லேசாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா இந்த சிக்கன் வந்து ரொம்பவே வாசனையோட, இந்த கருவேப்பிலை வாசனையோட நல்லா கம்ம கம்மன்னு இருக்கும். இந்த வெங்காயம் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த சிக்கன் குக் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதே சமயத்தில் பிரியாணி எல்லாத்துக்கூடையுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1-2 தான் எலும்பாக இருக்குது. இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர்லாம் நான் சேர்க்கலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா சுருள வேக வைக்கணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். சிக்கனில் இருந்து வர தண்ணியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது இந்த சிக்கனுக்கு. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் ரெசிபீஸ் வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் வந்து ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், மண் சட்டின்றதுனால இந்த தட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஓரளவுக்கு சிக்கன் வந்து வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல பெரிய பெரிய பீஸாகவும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பல் சைஸில் குட்டி குட்டி பல்லாக நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலை. காஞ்ச மிளகாயில் உள்ள கலரே பாருங்கள், சிக்கன் வந்து நல்ல கலராக இருக்குது. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு செமி காரத்தில் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசம் நல்லா இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு இன்னுமே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. என் பையனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன குக் பண்ணுறேனோ அதை அப்படியே நான் வீடியோவாக எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சிக்கன் வந்து வெந்து உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சிக்கனோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈஸியான இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ரைஸு, வெரைட்டி ரைஸு, பிரியாணி எல்லாத்துக்குமே பக்கா காம்பினேஷனாக இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.